ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லார்கிட்டையும் என்ன ஃபுட்டு பிடிக்கும்னு கேட்டு ஒரு சர்வே எடுத்தால் 90% பீப்புள் பிரியாணி தாங்க சொல்லுவாங்க. குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் பிரியாணி தாங்க பிடிக்கும். நானும் கூட பிரியாணிக்கு பெரிய ஃபேனுங்க. இன்னைக்கு மத்தியானம் லஞ்சுக்கு பிரியாணி தாங்க வாங்கியிருந்தேன். சிக்கன் பிரியாணி வித் எக்கு, சிக்கன் 65 வித் ஆனியன், தயிர் பச்சடி, கத்திரிக்காய் தொக்கு, பிரெட் அல்வாங்க. இதோட ரேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா துபாயில் 45 கிராம்ஸுங்க. நம்ம ஒரு காசுக்கு 1035 ரூபாங்க. பிரியாணி பிரியர்கள் அடிக்கடி பிரியாணி கடையில் வாங்கி சாப்பிடாம என்னைக்காவது ஒரு நாள் பிரியாணி வாங்கி சாப்பிடுங்க. பிரியாணி தொழில் பண்ணுறவங்களுக்கும் சப்போர்ட் பண்ண மாதிரி இருக்கும். மற்ற நாட்களில் வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க. பிரியாணி தொழில் பண்ணுறவங்களும் எல்லா பொருட்களும் புதுசாக போட்டு செய்யுங்க. முக்கியமாக சிக்கனுங்க. ஏன்னா நீங்கள் செய்கிற பிரியாணியை குழந்தைங்க முதற்கொண்டு சாப்பிட்றாங்க. அதனால் எல்லோருடைய பாதுகாப்பும் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. நம்ம எல்லாரும் ஒவ்வொரு நாளும் கஷ்டப்படுறது எதுக்குங்க? இந்த சாப்பாடுக்காகத்தானங்க. அப்படி இருக்கும்போது இந்த உணவில் கலப்படமுள்ள பொருட்களை சேர்க்குறதோ, தரமில்லாத பொருட்களை சேர்த்து சமைக்கிறதோ எந்த விதத்துலேயும் நியாயம் இல்லைங்க. அதனால் உணவு தயாரிக்கிறவங்க யாராக இருந்தாலும் எந்த கலப்படமுள்ள பொருட்களையும் சேர்க்காம, தரமில்லாத பொருட்களையும் சேர்க்காம, சுத்தமான முறையில் சுகாதாரமான முறையில் உணவை சமைச்சு எல்லாரும் சாப்பிட்டு உடல் நலத்தோடு வாழ்வோங்க. இப்போல்லாம் சின்ன குழந்தைங்க முதற்கொண்டு பெரியவங்க வரைக்கும் கிட்னி ப்ராப்ளம், கேன்சர் வியாதினால் கஷ்டப்படுறாங்கங்க. அது மட்டும் இல்லாமல் எத்தனையோ பேர் ஃபுட் பாய்சனால் இறந்து கூட போயிருக்காங்கங்க. இதுக்கெல்லாம் முக்கிய காரணம் உணவுப் பொருட்களை சேர்க்குற கலப்படம் தாங்க. அதனால் வர நாட்களில் முற்றிலுமாக உணவுப் பொருட்களை கலப்படங்களையும் தரமற்ற பொருட்களையும் சேர்க்குறதையும் தவிர்த்துட்டு உடல் நலத்தோட நீண்ட ஆயுளோட வாழலாங்க.